ரூம் எப்படி இருக்கு? தியா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ஏஞ்சிருமா. அம்மாவை 5 நிமிஷம் தூங்க விடுமா? சரி ஓகே, நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யற வரைக்கும் தான் உனக்கு டைம். 5 நிமிஷம் ஓகேவா? சரி, நான் பஸ் பண்ணிட்டு வரேன், நீ போ. நான் சாண்ட்விச் செஞ்சு தரேன் உனக்கு. தியா, இங்க பாரு, சாண்ட்விச் அண்ட் ஜூஸ். நீ இன்னும் தூங்கிட்டே தான் இருக்கியா? எப்பதான் ஏஞ்சிருக்க போற? ஸ்கூல் போலையா இன்னைக்கு? அம்மா, எனக்கு நான் ஸ்கூலுக்கு போறேன். என்கிட்ட நடிக்கிறியா? இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது ஸ்கூலுக்கு போயிடு, எக்ஸாம் கிட்ட வருது சொல்லிட்டேன். அம்மா, எனக்கு ஒரு நாள்மா, ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா, எனக்கு ஒரு நாள்மா, ப்ளீஸ்மா. சரி ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஓகேவா? படுத்து தூங்க போ. சரிம்மா. அடியே எரும மாட்டுக்கு பிறந்தவளே, எப்படி தூங்குறா பாரு. சூர்யா உச்சிக்கு வந்தாலும் ஏஞ்சிருக்க மாட்டா போல. சேவலே கூவி வீட்டுக்கு மூட்டையை கட்டிட்டு போயிருக்கோடி சாணினே. அப்படியே ஏஞ்சிருக்கா பாரு. அம்மா, 5 நிமிஷமா? நீ 5 நிமிஷத்துல ஏஞ்சி ஆகணும். நான் வாசல பெருக்கிட்டு வர்றதுக்குள்ள நீ ஏஞ்சி உட்காருன்னு சொல்லிட்டேன். எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி படுத்துட்டு இருக்கா பாரு. ஏஞ்சிருக்க போறியா இல்லையாடி? நைட்டு ஃபுல்லா டிவி பார்க்க வேண்டியது. நீ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வாடி. கேபிள கட் பண்ணல, என் பேரை மாத்திக்கிறேன். ஏஞ்சிருக்கிறாளான்னு பாரு. இந்த தொடப்பக்கத்தை எடுத்து மூஞ்சில குத்துறேன். என்ன இது? நம்ம ரூமா இது? இவ்வளவு அழுக்கா இருக்குது. யாரு கிளீன் பண்ணுவா? நான் தான் பண்ணி ஆகணும். நான் பண்ணனா எப்ப ரெஸ்ட் எடுக்கிறது? இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு பொழுது விடிஞ்சிருமே. ஆமா இல்ல, இன்னைக்கு லீவ் போட்டு ஒருத்தி வீட்டுல தானே உட்காந்துருக்கா. அவகிட்ட போய் சொல்லுவா. போர் அடிக்குது. ஏதாவது சேலஞ்ச் பண்ணலாமா? சரி வா. இந்த ரூமை நீ க்ளீன் பண்ணு, அந்த ரூமை நான் க்ளீன் பண்றேன். 2 ரூம்ல யார் ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்றாங்களோ அவங்க தான் வின்னு. சரி, போலாம். போயிட்டா. நம்ம நல்லா படுத்து தூங்குவோம். இப்படி மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளோ சுகமா இருக்குது. அம்மா கண்டிப்பா கிஃப்ட் கொடுவாங்க. அம்மா என்ன மாட்டி எல்லாம் வேலையும் வாங்கிட்டு நிம்மதியா தூங்கலையா? ஐயோ அம்மா, இடுப்பு நேராக்க முடியலையே. ஏய் தியா. எஸ். ஐயோ அம்மா, என்னம்மா? கொஞ்சம் மாத்திரை வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாடி. அடியே, மாத்திரை எடுத்துட்டு வந்த, ஒரு கிளாஸ் தண்ணி மொண்டு வந்தா என்னடி? அத்தை வா. அடியே, போன் எடுத்துட்டு வா. என் சித்திக்காரிக்கு போன் பண்ணுவோம். என்னம்மா எப்ப பார்த்தாலும் நேவால வாங்கிட்டு இருக்க? நீ போய் எடுத்துக்கோ போ. ஐயோ, நான் இந்த கொடுமை எங்க போய் சொல்லுவேன்? ஐயோ, ஆரம்பிச்சிட்டடா.
ஒரு பொண்ணை பெத்தா உட்காந்து சாப்பிடலாம், எல்லா வேலையும் அவளே பாத்துக்குவான்னு நினைச்சேனே, ராணி மாதிரி இருக்கலாம்னு நினைச்சேனே. என்ன வேலைக்காரி ஆக்கி உட்கார வச்சுட்டாலே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த கொடுமை எங்க போய் சொல்லுவேன்? இவ பிறக்கிறதுக்கு முன்னாடிதான் மாமியார் காரி என்ன அவ்வளோ கொடுமை பண்ணான்னு, இவ உட்காந்து என்ன இவ்வளோ கொடுமை பண்றாளே. அம்மா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போறேன். பை. ஏய், அவுட்டிங் போறியா? எங்கடி போற? நானும் வரேன். அம்மா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன். நீ அங்க வந்து என்ன பண்ணுவ? நெக்ஸ்ட் டைம் நானும் வருவேன் சொல்லிட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன். பை. சரி, போயிட்டு வா. ஏய், எங்கடி போற? அம்மா விளையாட்டுக்கு போறேம்மா. அடி எரும மாடே, கரிய துண்டு வெளிய போறிய, மணி 2 ஆகுது. காட்டு கருப்பு ஆண்டுச்சுன்னா என்னடி பண்ணுவ? அம்மா இந்த காலேஜ்ல என்னமா இப்படி பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஓஹோ, எங்கயாவது போய் பேய் புடிச்சின்னு வந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்ப நான் உள்ளே சேர்க்க மாட்டேங்கியா, பேய் கூட அனுப்பி விட்டுருவான் பாத்துக்க. என்ன இப்படி பயமுறுத்துறாங்க? ஒடுக்க போய் உட்காரி. போகத்தை கேட்டு விட்டா. அப்பா நான் எவ்வளோமா கேட்டுக்க சொல்லு. என்ன ஃபெயில் ஆயிட்டியா? நீ வேலைம்மா, நான் 300 மார்க் கேட்டுட்டேன். என்னது 500க்கு 300 மார்க் ஏத்துட்டியா? காட்டு, நீ ஃபெயில் ஆயிடுவேன்னு நினைச்சேனடி. அட ஆமா, என் பொண்ணு நாளுக்கு நாள் படிப்பாளி ஆயிட்டு போறாளே. பரவாயில்ல, என் ஜீனு உனக்கு வரலையே என் தங்கம். அப்ப இன்னைக்கு வெளியே போய் சாப்பிடலாமா? என்ன சாப்பிடுவ? எனக்கு பிரியாணி, மோமோஸ், சம்சாஸ் எல்லாம் வேணும். சரி வா, நம்ம போய் நல்லா சாப்பிட்டு வரலாமா? அடியே, ரிசல்ட் பார்க்க போனியா? என்னாச்சு? 20 மார்க் போயிடுச்சுமா. 20 மார்க் விட்டுட்டியா? இதுக்குதான் உன் அப்பங்காரங்கிட்ட அப்பவே சொன்ன, கேபிள நிறுத்தியான்னு கேட்டானா? இப்ப 20 மார்க் போயிடுச்சா? இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு சோறே கிடையாது, போடி உள்ள. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டெஸ்ட் பாஸ் தான் எடுத்துக்காங்க. அவங்க ஜாலியா இருக்காங்க தெரியுமா? அவ பேசிட்டியா? உன்னை இங்க ஒரு உன்னை